இந்த வார்த்தை மூலமா நீங்க பேசுங்க. வந்திருக்கிற ஒரு நாட்கள் பெருமையாய் செல்லாமல் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்ததாக கர்த்தரை கிருபை செய்வாய் ஜெபிக்கிறோம். கோடி நன்றி. எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வழிகள் எல்லா மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையாகட்டும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி சிரித்த முகத்தோட கூட நல்ல மூணு முறை அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா நம்ம இந்த நாளிலுமா தியானிக்கிற இந்த வசனத்துடைய தலைப்பு பார்க்கும்போது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். देखो आज के दिन जो मुख्य जो समाचार का जो टॉपिक है धन्यवाद हृदय के साथ में रहना. Be grateful or be gratitude அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். देखो हम हमेशा धन्यवाद से रहना है. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதும்போது அவர் இப்படியா எழுதுகிறாரு. देखो अपॉस्टल पौल जब तेसलोनिके को लिखते हैं तब इस तरीके से कहते हैं எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். देखो सारे बारे में हमें धन्यवाद बोलना है. இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை பற்றிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. देखो इसके वजह से हम जब करेंगे तो प्रभु यीशु मसीह का जो योजना तुम्हारे अंदर है. எல்லாவற்றுக்காகவும் நீங்க நன்றி சொல்லுங்க. देखो सारी क्रियाओं कार्य के लिए हमें धन्यवाद कहना है. அதனால நம்ம எல்லா நேரத்திலும் நம்ம நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். देखो सारे समय में हमें धन्यवाद कहना आवश्यकता है. நம்ம நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அப்படி படைத்திருக்கிறார். हमारे हृदय को परमेश्वर ने ऐसे बनाई हुआ है. நன்றி அறிதல் உள்ள இருதயமா இருக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு படைத்திருக்கிறார். देखो हृदय इस तरीके से बना हमेशा धन्यवाद कहते रहना और धन्यवाद से ऐसा परमेश्वर ने ऐसा बनाया हुआ है. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். देखो हम धन्यवाद से हमेशा रहे ऐसा परमेश्वर चाहते हैं. தமிழ்ல பழமொழியில சொல்வாங்க உப்பிட்டவரே உள்ளலோ நினை அப்படின்னு சொல்லி. देखो तमिल में जो कहावत कहा जाता है नमक யார் வீட்டுலன்னா நம்ம போய் சாப்பிட்டோம்னா அது உப்பு போட்டு சாப்பாடு அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களை நினைக்கணுமா அது நன்றி உள்ள ஒரு இருதயம் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி சொல்லுது. देखो हमें कोई बुलाते दावत में तो खाने जाते हैं तो हम जो का जो खाते हैं तो हम उसको धन्यवाद के नाम से याद करना है उनको. அதனால ஒரு சின்ன சின்ன நன்மை யாரா செஞ்சாலும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். देखो छोटी छोटी बनाई करते तो हमें धन्यवाद बोलना थैंक्स बोलना है. அதே போல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாம சாரி சொல்லவும் நம்ம கற்றுக்கொள்ளணும். देखो छोटी छोटी गलतियां को दूसरे कोई करते हैं तो हमें सॉरी बोलना है. ரெண்டுமே கற்றுக்கொண்டா நம்ம பெரிய நபர்களா மாறிடலாம். ऐसा है तो हम सीख जाएंगे तो हम बड़े मनुष्य बन जाएंगे. சில பேருக்கு சாரி சொல்றது ஒரு டிக்னிட்டி மாதிரி யோசிக்கிறாங்க. நம்முடைய தரம் குறைஞ்சிடுமோன்னு யோசிக்கிறாங்க. देखो कुछ लोग सॉरी बोलने में उसका स्टेटस कम हो जाए कैसे समझते हैं. சாரி சொல்லனா நம்ம ஒரு மாதிரி गिल्टी கான்ஷியஸ் ஆயிடும். குற்ற மனசாட்சியோட கூட இருக்க வேண்டியதா இருக்கு. जब हम सॉरी नहीं बोलेंगे तो गिल्टी कॉन्शियस रहेगा. சாரி சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸ் ஆயிடும். सॉरी बोलेंगे तो उसे रिलैक्स हो जाएंगे. அதே போல ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கு நம்ம நன்றி சொல்லும் பொழுது एक छोटी छोटी कार्य का जो धन्यवाद कहते हैं நமக்கு நன்மை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். देखो हम लोग भलाई करने के लिए एक मौका खुशी होगी. நாம நன்றி சொல்லும்போது மேன்மேலுமாய் நம்ம உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். धन्यवाद बोलते रहेगा मुझे बढ़ते ही जाएंगे ग्रोथ होते ही जाएगा. பாருங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி देखो परिस्थिति कैसी ही ना हो தேவனுக்கு நன்றி செலுத்த நமக்கு நன்றி செலுத்த வேண்டும். देखो प्रभु जी को हमें धन्यवाद कहना है. நன்றி உள்ள இருதயம் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது. देखो तो धन्यवाद हृदय जो रहता है परमेश्वर का धन्यवाद. நம்ம இருதயம் நன்றி அறியாததா இருக்கக்கூடாது. அந்த நன்றி அறிந்த இருதயமா இருக்கணும். நன்றி சொல்லுகிற இருதயமா நம்ம இருக்கணும். देखो हमारा हृदय धन्यवाद ना कहे ऐसा नहीं रहना चाहिए कि धन्यवाद कहने वाला हृदय होना चाहिए. பாருங்க நன்றி அறிதல் ஆசீர்வாதங்களை நினைவு கூற செய்கிறதா. देखो धन्यवाद जब हम ऐसा कहते हैं तो आशीर्वाद को याद करता है वो. ஆண்டவர் நமக்கு अनेक ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருப்பாரு. देखो परमेश्वर ने अनेक आशीर्वाद और प्रतिज्ञा में दी हो. நாம ஆண்டவருக்கோ அல்லது மனிதர்களுக்கோ நாம நன்றி சொல்லும் பொழுது देखो परमेश्वर को मनुष्य को जब धन्यवाद कहते हैं ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிறார். देखो परमेश्वर जो हमारे आशीर्वाद है को याद करते हैं. அதனால தேவன் வந்து பார்க்கும்போது அவருக்கு நன்றி சொல்லும்போது அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார். देखो परमेश्वर ने जब
जब उनकी याद किया तो प्रतिज्ञा को याद करते हैं அதனால யாராவது ஒரு சின்ன உதவி செய்தா கூட நம்ம நன்றி சொல்ல நம்ம மறந்துடவே கூடாது देखो कोई भी छोटी मदद करे तो उनको धन्यवाद कहना हमें कभी भूलना नहीं है சில பேர் வாயில நன்றின்ற வார்த்தை வராது தேங்க்ஸ்ன்ற வார்த்தையே வராது देखो कुछ लोग के मुंह में तो थैंक्स धन्यवाद की आवाज आती नहीं है அவ்வளவு இருதயம் வந்து இறுக்கமா வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல देखो उतना उनका हृदय इस तरीके से लगता है தேவனுடைய பிள்ளைங்க சிரித்த முகத்தோட கூட இருக்கணும் देखो परमेश्वर के बच्चे खुशी के என்ன செய்ய ரொம்ப ஓபன் ஹார்ட்டடா இருக்கணும் देखो पूरा खुला हृदय वाले होने நம்ம चाहिए எல்லாவற்றுக்கும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி சொல்ல நம்ம என்ன செய்யறோம் நம்ம நன்றி சொல்ல நம்ம ஆசைப்பட வேண்டும் देखो सारे कार्य में मनुष्य को और परमेश्वर को धन्यवाद कहने वाले होने चाहिए சங்கீதக்காரன் பாருங்க சங்கீதம் 103ல இரண்டாவது வசனத்துல சொல்றாரு देखो भजन संहिता में इस तरीके से कहा जाता है என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ये मेरे मन यहोवा को धन्यवाद அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே उनकी सारी सृष्टि को मत भूलना தன்னுடைய மனசுக்கு ஆத்மாவுக்கு சொல்றாரு ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாதே देखो परमेश्वर का वचन इस तरीके से उनके सारे उपकार को ना भूलना தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறும்போது देखो परमेश्वर की जो भलाई जो हम याद நமக்கு करते हैं விசுவாசம் உண்டாகிறது हमें विश्वास होता है அநேக முறை நம்ம வாழ்க்கையில சோர்வு ஏற்படும்போது देखो हमारे जीवन में अनेक बार निराश आती है அநேக வாழ்க்கையில பார்க்கும்போது ஏதோ ஒன்று இழந்தது போல காணப்படும் பொழுது देखो अनेक जीवन में कुछ हो चुके ऐसा दिखाई நம்ம देता அவர் है செய்த காரியங்கள்லாம் நம்ம நினைவு கூறும் பொழுது देखो परमेश्वर ने जो काम हमने जो किया நமக்குள்ள உற்சாகம் வரும் हमारे जो उत्साहित आएगा நமக்குள்ள பாத்தீங்கன்னா விசுவாசம் வளரும் हमारे अंदर विश्वास बढ़ेगा அப்படி நம்முடைய விசுவாசம் வளரும்படி ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் கடந்த நாட்கள்ல ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் நம்ம நினைவு கூற வேண்டும் देखो पिछले दिनों परमेश्वर ने जो हमारे जीवन में बनाया किसे हम याद करना है மூன்றாவது நாம பார்க்கிறோம் तीसरा हम देखते हैं நன்றி அறிதல் வந்து ஒரு சமாதானத்தை தருகிறதா देखो धन्यवाद जब हम कहते हैं तो हमें समाधान मिलता है நம்ம ஆண்டவருக்கோ அல்லது மனிதர்களுக்கோ நன்றி சொல்லும்போது நம்ம இருதயத்தை சமாதானமானது முழுவதுமா நிரப்புகிறதா देखो परमेश्वर को मनुष्य का जब हम धन्यवाद कहते हैं समाधान होता है परिपूर्ण हृदय में ஆகையால் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் அப்பொழுது சமாதானத்தினால் நம்ம இருதயம் நிரம்பும் देखो सारी कार्य में परमेश्वर को हमें धन्यवाद कहना है तभी हमें समाधान मिलेगा மனிதர்களுக்கும் நம்ம நன்றி என்று சொல்வது சமாதானத்தின் ஆவி நம்ம இருதயத்தை நிரப்புகிறதா देखो मनुष्य का जब हम धन्यवाद कहते हैं समाधान की आत्मा से हमें हमारे हृदय में भरता है ஆகையால் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகார வசனம் 6-7 இப்படியா சொல்லுகிறது देखो फिलिप्पी की किताब में 6-7 में इस तरीके से कहा गया है ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்லப்படுகிறது देखो प्रार्थना के साथ और पूरे हृदय के साथ परमेश्वर के साथ आप प्रार्थना कीजिए அப்பொழுது தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்புகிறது என்று சொல்லுகிறது देखो तब परमेश्वर की समाधान हमारे हृदय को भरता है ஆகையால் எல்லாவற்றையும் நம்ம ஜெபத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும் पूरे धन्यवाद के साथ पूरे प्रार्थना के साथ परमेश्वर को हमें बताना है ஆண்டவருடைய எப்பவுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது देखो परमेश्वर को हमेशा कंप्लेंट नहीं करना है ஆண்டவருடைய எப்பவுமே நம்ம அழுது புலம்பிக்கிட்டே இருக்க देखो கூடாது परमेश्वर के सामने हमेशा रोते ही நம்ம नहीं யோசித்து பார்ப்போம் ஒரு நன்மை கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யலையா हमें विचार करना है कि परमेश्वर ने एक भी भलाई काम नहीं किया हमारे जीवन में அது இன்னும் கொஞ்சம் வாலியம் போடுங்க கொஞ்சம் பேசுங்க நம்ம திரும்பி பார்க்கும்போது ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார் पीछे मुड़ के जब देखते हैं तो परमेश्वर ने बहुत बड़े-बड़े कामों भलाई किए हैं ஆகையால ஜெபத்தோடு கூட நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும் प्रार्थना के साथ पूरे धन्यवाद के साथ परमेश्वर को हमें बताना है நான்காவது பார்க்கிறோம் நன்றி அறிதல் வந்து ஆராதனை ஒரு பகுதியா இருக்கிறது देखो धन्यवाद जो करना है वो आराधना में एक भाग है நம்ம ஏன் ஆராதிக்கிறோம் अब क्यों आराधना करते हैं ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக தான் நம்ம ஒரு ஆராதனை ஏற்படுத்தி இருக்கிறோம் देखो परमेश्वर ने हमारे जीवन में जो भलाई की इसके लिए हम आराधना करते हैं धन्यवाद देने के लिए ஆண்டவர் சொன்னார் 6 நாள் நீங்க வேலை செய்யுங்க देखो परमेश्वर ने कहा 6 दिन का 7வது நாள்ல ஓய்ந்திருந்து கர்த்தரை ஆராதிங்க देखो 7वें दिन आप रोजा लेके आप परमेश्वर की आराधना 6 நாள் கர்த்தர் என்னென்னலாம் செய்தாரோ அந்த 4 நாள் செய்த காரியத்துக்காக 7வது நாள்ல ஓய்ந்திருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் देखो परमेश्वर ने 6 दिन पूरा सृष्टि को रचा सब कुछ करके 7वें दिन परमेश्वर ने आराम किया நாம ஒரு நாட்களும் ஆராதனைக்கு வரும்போது கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் என்னென்ன செய்தார்னு சொல்லி நம்ம திருப்பி பார்க்க வேண்டும் देखो हम जब आराधना में तो पिछले दिनों में 6 दिन परमेश्वर ने क्या क्या किया हमारे जीवन पीछे में मुड़ के देखना है ஞாபகம் இல்லைன்னா ஒரு நோட் புத்தகத்துல எழுதி வைத்துக் கொள்ள देखो வேண்டும் याद ना तो
नोटबुक में लिख के रखो। ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு முறை நம்ம திருப்பி பார்க்கணும். देखो रविवार के आते वक्त ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும்போது நம்முடைய வந்து இருதயம் நன்றினால நிரம்பும். देखो ऑटोमेटिक हमारा हृदय धन्यवाद से भर जाएगा। ஆராதனை ஒரு பகுதி தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. देखो आराधना के भाग के परमेश्वर को हमें धन्यवाद நம்முடைய நாவினால எப்பவுமே ஆண்டவரை நம்ம துதித்துக் கொண்டே இருக்கணும், நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். हमारे मुंह में परमेश्वर का आराधना करना, धन्यवाद कहते ही रहना है। சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. देखो वचन संहिता 104 में कहा गया है, ஸ்தோத்திரத்தோடு அவருடைய வாசல்களிலும் துதியோடு அவருடைய பிரகாரங்களிலும் பிரவேசிங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. देखो पूरे धन्यवाद के साथ और स्तुति के साथ उनके उपकार में प्रवेश करो। நன்றி உள்ள இருதயம் உண்மையான ஆராதனைக்கு வழி நடத்துகிறதா. देखो धन्यवाद हृदय वाला जो है वो अच्छे सच्चे आराधना में अगुवाई करता है। நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூடி வருகிறோம்? क्यों रविवार के दिन आराधना இது ஒரு करते हैं? கடமைக்காக கட்டாயத்துக்காக அல்ல. खाली जैसे ही नहीं आ जाते। ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நினைவு பாராட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக நாம் கடந்து வருகிறோம். देखो परमेश्वर ने हमारे जीवन में जो भलाई जो काम किया उसको धन्यवाद देने के लिए हम कलीसिया में आते हैं। இயேசுவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது देखो यीशु मसीह के जीवन में அவர் ஒரு நன்றிக்கு ஒரு முன் உதாரணமாய் காணப்படுகிறார். देखो धन्यवाद पे एक जीने के तौर पे है परमेश्वर। ஆகையால பார்த்தபோது இந்த வந்து எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். देखो सारी बातें में पिता परमेश्वर को धन्यवाद பிதாவுக்கு தேவனை எப்போதும் அவர் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறார். पिता परमेश्वर को हमेशा धन्यवाद कहते थे। ஆகையால 10 குஷ்டரோகிகளை குறித்து இயேசுவானவர் அந்த வந்து சொல்லும்போது சொல்லுகிறார். देखो 10 कोटरों के बारे में परमेश्वर कहते हैं। 10 குஷ்டரோகிகள் வராங்க ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்கன்னு சொல்லி. देखो प्रभु यीशु मसीह के पास 10 कोटरों वाले आते हैं, उनको चंदा करो। அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? வந்து சுகமாக்கிட்டாரு. देखो प्रभु यीशु मसीह ने चंदा कर दिया। ஆனாலும் ஆலயத்துக்குள்ள போய் உங்க ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்க. लेकिन जो वहां याजक है उनको आप बताओ। அவர் நியமிக்கிற அந்த காணிக்கைகளை செலுத்துங்க. देखो वो जो नियमित जो भेंट मानते हैं उसका आप दो। அப்பொழுது நீங்க சுகமாயிடுவீங்க. तब आप चंगे हो जाओगे। அதே போல 10 பேரும் போறாங்க. देखो ऐसे दर्शन आते हैं। அவங்க கீழ்ப்படிந்தபடியினால 10 பேரும் சுகமாயிட்டாங்க. देखो उनकी जो आज्ञा को माना और 10 जन चंगे हो गए। ஆலயத்துடைய படியில போய் கால் வைக்கிறாங்க, கம்ப்ளீட்டா ஹீல் देखो ஆயிடுறாங்க. कलीसिया के जो सीरीज के पास पैर रखते हैं तभी कंप्लीट हील हो जाते हैं। ஏன்னா முழுமையாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். देखो बस पूरा परमेश्वर की आज्ञा को माना। ஆசாரியன் அவங்களை செக் பண்றா. देखो याजक उनको चेक करते हैं। உண்மையாகவே குஷ்டரோகம் நீங்க இருக்கா இல்லையா? देखो सचमुच में कोर्ट चंगा हुआ कि नहीं। அப்ப பார்க்கும்போது நீங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்குரிய காணிக்கைகளை அவர் சொல்லுகிறார். देखो वो चंगा हो गया इसके लिए टीम का तो भेंट அந்த காணிக்கையை செலுத்தி वो भेंट को देंगे। 9 பேரை தங்களுடைய வீட்டுக்கு சந்தோஷமா போயிடுறாங்க. देखो 9 जनों खुशी से उनके घर पे चले ஆனா जाते हैं। ஒரே ஒருவன் மட்டும் இயேசுவானவர் இருக்கிற இடத்தை தேடி வந்து அவன் சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். देखो 10 कोटरों में से खाली एक ही प्रभु यीशु मसीह कौन से जगह पे थे उस जगह पे जाके धन्यवाद करता है प्रभु के पास। ஆனா இயேசுவானவர் 10 பேரை எதிர்பார்க்கிறார். देखो प्रभु यीशु मसीह 10 जनों को इंतजार करते हैं। ஆண்டவர் சொல்றார் சுகமடைந்தது 10 பேர் அல்லவா? देखो चंगा हुए 10 जन थे। இன்னும் 9 பேர் இங்கே. दूसरे 9 जन कहां है? தன்னுடைய வந்து என்ன செய்ய அவ்வளவுதான் கடமை முடிஞ்சிட்டு ஓடிடுறாங்க. देखो कुछ उनकी काम खत्म हो गया चले गए। ஆகையால இந்த ஒருவன் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். तो खाली एक ही जन आके धन्यवाद कहते हैं। ஞாயிற்றுக்கிழமை ஏன் நம்ம ஆராதனைக்கு வருகிறோம்? अब रविवार के दिन की आराधना में आते हैं। 6 நாட்கள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்வதற்காக வருகிறோம். देखो 6 दिन परमेश्वर ने जो भलाई काम किया उसको धन्यवाद करने के लिए कलीसिया நம்ம में आते ஏன் हैं। காணிக்கைகளை செலுத்துகிறோம்? क्यों भेंट को देते हैं? ஆண்டவருக்கு ஒரு நன்றி கடனாக அந்த காணிக்கையை நம்ம देखो செலுத்துகிறோம். परमेश्वर को हम धन्यवाद के तौर पे उसको हम देते हैं। ஆகையால எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு. देखो सारे लोग परमेश्वर को धन्यवाद कहने से परमेश्वर इंतजार करते हैं। நாம் அப்படி நன்றி சொல்லும்போது சமாதானம் பெறுகிறது. देखो हम ऐसे धन्यवाद के समाधान आशीर्वाद बढ़ता है। மனசு ரொம்ப லேசா இருக்கு. देखो हमारा मन ரொம்ப சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறோம். मन खुशी से भर जाता है। சகல அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களா நாம் மாறுகிறோம். देखो आशीर्वाद का पात्र से हम बन जाते हैं। சரி, இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்கிறோம். दूसरे भाग हम देखते हैं। நாம யாருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும்? तो हमें किस को धन्यवाद कहना है? யாருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும்? तो किस को हम धन्यवाद से रहना है? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். हम देखते हैं। முதலாவது தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். तो पहले परमेश्वर को हमें धन्यवाद कहना, धन्यवाद हृदय से हमें रहना है। எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் இப்படியா சொல்லுகிறது. एफेसियर की किताब में 5 और 20 में कहा गया है। எல்லாவற்றுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனாகிய பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. सबसे बढ़कर प्रभु यीशु मसीह पिता परमेश्वर के पुत्र को आप धन्यवाद करो। பிதாவாகிய தேவனுக்கு நாம நன்றி तो சொல்லணும். पिता परमेश्वर को धन्यवाद देना है। ரட்சகராகிய இயேசுவுக்கு நாம நன்றி तो சொல்லணும். उद्धारकर्ता परमेश्वर यीशु को பரிசுத்த ஆவியானவருக்கு
ஆவியானவருக்கு நன்றி देखो சொல்லணும். पवित्र आत्मा को धन्यवाद देना है பிதாவாகிய தேவனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்? देखो पिता परमेश्वर को भी धन्यवाद நம்முடைய देना है வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை திட்டமிடுகிறவரே பிதாவாகிய தேவன் तो தான். हमारे जीवन में जो आशीर्वाद योजना जो करते हैं पिता परमेश्वर करते हैं ஆகையால எல்லாவற்றையும் எந்தவித ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்போது பிதாவாகிய தேவனுக்கு நாம நன்றி சொல்லணும். देखो जो भी आशीर्वाद हम पाते हैं पिता परमेश्वर को हमें धन्यवाद कहना है ஏன்னா யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, याकूब की किताब में कहा है எந்த நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது. देखो जो भी जो भलाई जो आती पिता परमेश्वर की ओर से आती है எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். देखो सारे कार्य में पिता परमेश्वर को हमें धन्यवाद कहना है இயேசுவனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்? देखो यीशु मसीह की धन्यवाद कहना है பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை இயேசுவானவர் நமக்காக இந்த பூமியில நிறைவேற்றினார். देखो पिता परमेश्वर की योजना को जानकर प्रभु यीशु मसीह ने योजना को पूरा किया சிலுவை பாடுகளை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். देखो क्रूस की जो तकलीफ है उठाया हमारे அவர் लिए பிதாவுக்கு சமமாய் இருந்து பரலோகத்திலே இருந்து விடாம நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலாய் வந்து நமக்காக பாடுகளை அனுபவித்தார். देखो पिता के स्वरूप में और पिता के वास में रहने वाले पुत्र जो इस धरती पर आके मनुष्य के रूप में लेके पूरे दुख तकलीफ को அவர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் மறந்து விடவே கூடாது. देखो हमारे जो दुख तकलीफ है कभी नहीं भूलना है அவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம இயேசுவானவருக்கு நன்றி சொல்லணும். देखो उसको याद करके हमें परमेश्वर यीशु मसीह को धन्यवाद कहना है சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஏன் நன்றி சொல்லணும்? कि पवित्र आत्मा को धन्यवाद कहना है பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். देखो पवित्र आत्मा हमारे साथ रह के चलाते हैं ஜெபிக்கும்படி நம்மை தூண்டுகிறார். तो प्रार्थना करने के लिए उसकाते हैं ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவியோடு கூட அவருடைய ஆவி இணைந்து வாக்கு கடனா பெருமூச்சோடு கூட நம்முடைய ஆவியான நமக்காக வேண்டுதல் செய்கிறார். देखो प्रार्थना के साथ हम करते हैं तो हमारे साथ रह के पूरे इसके साथ हमें प्रार्थना करना सिखाते हैं அது மட்டும் இல்ல, நமக்குள்ளது ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். देखो हमारे अंदर वो भी देते को வேதத்துல பகுதியை வாசி. देखो भाग में प्रार्थना நான் करो இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டது. देखो मैं जब उठा அது வேத வசனம் தான். वो बाइबल அந்த वचन வேத வசனத்தை வாசிக்கும் போது அதுல இருந்து பார்க்கும்போது அநேக காரியத்தை பேசினார். देखो बाइबल वचन पढ़ा तो अनेक कार्य बात किया இயேசுவான சொன்ன வார்த்தைகளை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். देखो प्रभु यीशु मसीह ने वचन को याद कराते हैं ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறார். देखो प्रतिदिन हाथ पकड़ के चलाते हैं அவகான சூழ்நிலையில நம்மோடு கூட இருந்து நமக்காக அவர் போராடுகிறார். देखो सारी परिस्थिति हमारे लिए लड़ के हमारे साथ நமக்காக வந்துட்டு இயேசுவான வேண்டிக் கொண்டதனால பிதாவுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். देखो प्रभु यीशु मसीह ने प्रार्थना की इसके लिए पिता की आत्मा हमारे साथ है ஆகையால வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். देखो पवित्र आत्मा को हमें धन्यवाद देना है நம்முடைய உயிர், देखो हमका जीवन நம்முடைய ரட்சிப்பு, हमारा उद्धार ஆசீர்வாதங்கள், आशीर्वाद பாதுகாப்பு रक्षण மற்றும் தினசரி தேவைகள் அனைத்தும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. देखो सारी प्रतिदिन की आवश्यकता परमेश्वर की ओर से आती है ஆகையால் எல்லா சூழ்நிலையிலும் நாம தேவனுக்கு திரியேக தேவனுக்கு நாம நன்றி சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கிறோம். तो हम एक घंटा परमेश्वर को प्रतिदिन हमें धन्यवाद कहना है இரண்டாவது நாம யாருக்கு நாம நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும்? और दूसरा में किसको धन्यवाद देने वाला நம்ம பெற்றெடுத்த பெற்றோருக்கு நாம நன்றியுள்ளவர்களா இருக்கணும். देखो हमारे माता पिता को हमेशा धन्यवाद देने वाले அநேக பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு கேள்வி கேட்பாங்க. देखो अनेक बच्चे लोग माता पिता को सवाल करते हैं எனக்காக என்ன செய்யற? मेरे क्या रखा है எங்களை பரதேசியா இந்த ஊர்ல விட்டுடி அப்படின்னு சொல்லுவாங்க. देखो परदेसी के समान आपने எங்களை ஏன் பெற்றெடுத்த? हमको क्यों जन्म दिया எனக்காக என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்க? हमारे आपने क्या किया அப்படின்னு சொல்லலாம் கேள்வி கேட்கிறாங்க. ऐसा सवाल करते हैं அப்படி கேள்வி கேட்கறவங்க சபிக்கப்பட்டவங்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. ऐसा जो सवाल जो करते हैं स्थापित किए गए ஏனெனை ஜனிப்பித்தான் என்று சொல்லுகிற பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. देखो क्यों उनको जन्म दिया ऐसा बोलने वाले स्थापित किए गए ऐसा कहा गया பிள்ளைகளை है பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு ஆளாக்குவதற்கு பெற்றோர்கள் படுகிற பாடு பயங்கரமான பாடு பிரியமானவர்களே. देखो बच्चे को जन्म दे के माता पिता उनको पाल पोषण करते हैं बहुत दुख तकलीफ होती है அதனால பிள்ளைங்க உங்க மதர்ஸ் டேவை நல்லா கொண்டாடுங்க. देखो मदर्स डे अच्छी तरह उजवाओ உங்க ஃபாதர்ஸ் டேவை நல்லா கொண்டாடுங்க. देखो फादर्स डे अच्छी तरह उजवाओ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அதே ஒரு அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாயிடும். देखो उनको धन्यवाद तो वही खुशी हो जाएगी பெற்றோருக்கு எப்பவுமே நாம நன்றியுள்ளவர்களா இருக்கணும். देखो माता पिता को हमेशा धन्यवाद बोलना பெற்றோர்கள் தங்களுடைய ஜீவனை விட பிள்ளைகளுடைய ஜீவனை அதிகமா மதிக்கிறார். देखो माता पिता के जीवन से बढ़कर उनके जीवन से बढ़कर बच्चों के जीवन ஆகினால தகப்பனார பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பழைய ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பார். देखो पिताजी एकदम जूने कपड़े पहन के घूमेंगे பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா அவ்வளவு ரிச்சா இருப்பாங்க. देखो बच्चे लोग इतने रिच होंगे பிள்ளைங்க பயன்படுத்துகிற மொபைல், देखो बच्चे लोग जो यूज करते हैं பிள்ளைங்க मोबाइल பயன்படுத்துகிற
பயன்படுத்துற வாகனம், देखो जो बच्चे लोग பிள்ளைங்க அணிந்து கொள்றாங்க வஸ்திரம், देखो बच्चे लोग वस्त्र அவங்க पहनते வந்து அணிந்து கொள்கிற ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ரிச் ஃபேமிலிக்கு வந்திருப்பான்னு எல்லாமே நீங்க देखो बच्चे लोग जो बैठते हैं सब बड़े रिच फैमिली से ऐसा लगेगा அவங்க தகப்பனார பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா மேட்ச் ஆகவே ஆகாது. देखो उसके पिताजी को मैच करने पार्टी में तो मैच नहीं தகப்பனா होगा ஃபுல்லா தியாகம் பண்ணி தன்னுடைய மகள் சுகமா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லி சகல தியாகம் செய்வா. देखो पिताजी लड़का लड़की अच्छे से नहीं उसके फुल त्याग करते हैं அதே போல தாயானவளும் அப்படிதான். देखो ऐसे माता भी அப்ப भी ऐसे பசியா இருந்தாலும் அதுல செய்யற ஆகாரத்தை எடுத்து வைத்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. देखो खुद भूखे थे तो भी वो खाना ले लेके அவங்க நல்ல வஸ்திரத்தை உடுத்த மாட்டாங்க. वो अच्छे से वस्त्र नहीं ஆனா पहनेंगे பிள்ளைங்களுக்கு தி பெஸ்டா எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. लेकिन बच्चे लोग अच्छा बेस्ट वाली அது போல உலகத்துல நம்ம நேசிக்கிற வேற ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. देखो संसार में देखो उससे भी बढ़कर प्रेम कोई भी नहीं है அதனால தகப்பனுடைய தாயும் கனம் பண்ணணும். அவங்களுக்கு எப்பவுமே நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். देखो माता पिता को आदर करना हमेशा उनको धन्यवाद होने चाहिए வயதான நாட்கள்ல அவங்க கேட்காம நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும். देखो बुजुर्ग के दिन में वो मांगे उससे पहले அவங்க கேட்ட பிறகு நன்மை செய்யணும். நம்ம காத்திருக்க கூடாது. देखो मांगे उसके बाद मदद करे அவங்க ஒரு பதம் அப்படியே காத்திருக்கல. देखो ऐसे इंतजार नहीं करते அதனால பெற்றோர்களுக்காக பணம் செலவழிக்க யோசிக்க கூடாது. देखो माता पिताजी के लिए खर्च करने के लिए कभी विचार नहीं करते நேரத்தை செலவழிக்க யோசிக்க देखो கூடாது. टाइम खर्च के लिए विचार नहीं करना நம்முடைய ஜீவனை காட்டிலும் அவருடைய ஜீவனை மேன்மையா நினைக்கணும். देखो हमारे जीवन से बड़ा उनका जीवन बड़ा है அவங்க இல்லைன்னு சொன்னா நாம இல்ல. देखो ये तो नहीं है அதனால பெற்றோர்களுக்காக பார்க்கும்போது அவங்க உயிரோடு கூட இருக்கும் போதே அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. माता पिताजी जब रहे तभी उनकी इच्छा को पूरा करो எப்பவுமே பெற்றோர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்க வேண்டும். तो हमेशा माता पिता को हमेशा धन्यवाद அவங்க மனம் நோகுற மாதிரி ஒருபோதும் பெற்றோர்கள் வந்து நடந்து கொள்ள கூடாது. देखो उनका मन कष्ट हो जाए वैसा हमें नहीं चलना है அவனுக்கு அதனால ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை பார்த்தீங்கன்னா யாத்ராம் 20:12 ஆண்டவர் அழகா சொல்றார், உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக. देखो इस तरीके से कहा गया वचन तेरे माता पिता को तू आदर कर इस तरीके से कहा गया है அநேக பிள்ளைங்க வந்துட்டு அப்பா அம்மாவோட சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். देखो अनेक बच्चे लोग माता पिता से झगड़ा करके बात नहीं करने से दुख की कारण எந்த है காரியத்துக்காக பெற்றோர்கள மனசு கோச்சிக்க கூடாது. देखो कोई भी कारण से माता पिता से गुस्सा नहीं அவங்கள करना நாம है கனம் பண்ணணும். उनका आदर करना है எப்படி எல்லாம் கனம் பண்ணணும் விரும்புறீங்களோ அது மாதிரி நீங்க கனம் பண்ணுங்க. देखो किस तरीके से उनका आदर करना उस तरीके से आदर நீங்க करना என்ன है செய்வீங்களோ உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. देखो आप क्या करते हो आपके बच्चे लोग உங்க देखते हैं பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ அதையே உங்களுக்கு உங்க பிள்ளைங்க செய்வாங்க. देखो आपके जिस तरीके से आपने किया वैसे आपके बच्चे भी करेंगे அதனால பெற்றோர்களுக்கு நாம எப்படி இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். देखो बच्चे लोग माता पिता को हमेशा धन्यवाद कहते हैं அநேக பேர் பாத்தீங்கன்னா அநேக புத்தகத்தை எழுதுவாங்க, இல்லனா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து எங்க அப்பாவுக்காக நான் இத வந்துட்டு என்ன செய்யறேன் ரிலீஸ் பண்றேன், எங்க அம்மாவுக்காக ரிலீஸ் பண்றேன் அப்படினுவாங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். देखो अनेक लोग इस तरीके से बुक को रिलीज करते हैं और गाने को रिलीज करते हैं माता पिता के लिए அதனால பெற்றோர்கள் நம்மை வளர்த்து देखो उन लोग माता पिता बच्चों को पढ़ाते நம்மை हैं போஷித்து पिला के வாழ்க்கைக்கு வழி காட்டுகிறார்கள். देखो जीवन के मार्ग बताते அவங்களை हैं மதிக்க நாம கற்றுக்கொள்ளணும். उनको आदर करना और सीख लेना है அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா நாம இருக்க देखो வேண்டும். उनको हमेशा धन्यवाद இதுதான் देना தேவனுடைய சித்தமா இருக்கு. यही परमेश्वर की योजना है ஒரு முத ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியத்துக்கு வருகிறேன்னு சொல்லி கேக்குறான். देखो ये कहता है परमेश्वर को मैं आपकी सेवा के लिए அதனால அவனுக்கு ஆண்டவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? देखो परमेश्वर क्या जवाब देते நீ हैं போய் உன் தகப்பனுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய், அதே நீ ஊழியம் செய்வதற்கு சமமா இருக்கிறது. देखो उनको प्रभु जी ने कहा कि तेरे माता पिता को तो सेवा कर वही बड़ी सेवकाई है ஊழியத்துக்கு வராதன கூட ஆண்டவர் கூட்டிட்டு போயில்ல. देखो सेवकाई में आने के लिए बोला தகப்பனுக்கு தாய்க்கு போய் நீ பணிவிட வேலை செய். माता पिता को तू सारा देखभाल வயதாகும் போது கேவலமா விட்டுறாங்க. देखो बुजुर्ग को छोड़ देते அவங்க हैं சாப்பிட்டாங்களா இல்லைன்னு கூட கவனிக்கிறது இல்ல. देखो खाए ना देखते भी அவங்க नहीं ஆசை என்னன்னு நிறைவேறது இல்ல. उनकी इच्छा क्या पूरी नहीं करते அவங்களோட உட்கார்ந்து பேசணும், उनके पास बैठ के बात டைம் करना है ஸ்பெண்ட் பண்ணணும். टाइम स्पेंड करना है பிள்ளைகளை பேர பிள்ளைகளை வந்து அந்த வந்து மூத்த பெற்றோர்கிட்ட போகும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. देखो ना पोते लोग जब जाते हैं तो बहुत खुश हो जाते அந்த हैं பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கலாம்னு வீட்டுல தேடுவாங்க ரெண்டு பேருமே. उनको क्या देना है दोनों ढूंढेंगे ஆகையால பெற்றோர் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும், பெற்றோருக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். देखो प्रभु को हमें धन्यवाद देने वाले होने चाहिए और माता पिता को भी धन्यवाद देने वाले होने மூன்றாவது चाहिए நம்ம பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं ஆன்மீக தலைவர்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்க तो வேண்டும். हमारे जो लीडर्स हैं उनको हमें अच्छा धन्यवाद कहते रहना அப்படி चाहिए ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். देखो आत्मिक जो है तो उनको भी धन्यवाद कहते हैं ஏன் நன்றி உள்ளவங்களா क्यों இருக்கணும்? हमें धन्यवाद देते हैं நமக்கு சத்தியத்தின் வெளிச்சத்தை அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க. देखो सत्य का उजाला वही हमें देते हैं ஆகையால உங்களுக்கு தலைவர்களா இருந்து தேவ வசனத்தை உங்களுக்கு
உங்களுக்கு போதிக்கிறவர்களை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு எபிரேயர் 13:7 சொல்லப்படுகிறது. देखो आत्मिक नेता जो है वो अच्छे सत्य के मार्ग पे चलाते हैं, इस तरीके से एब्रू में कहा गया है। நம்ம ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லைன்னா நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்க माटोம். देखो आत्मिक नेता ना तो सत्य को ना जान पाए, இயேசுவை குறித்து அறிந்திருக்க மாட்டோம். यीशु मसीह के बारे में ना जान पाए, ஆகினா நம்ம சபைக்கு வந்திருக்க மாட்டோம். हम कलीसिया में नहीं आए, ஆவிக்குரிய சத்தியங்கள் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும். देखो आत्मिक सत्य ना पता हो, நம்ம ஆன்மீகத்துல பரதேசிகளமா देखो இருந்திருக்கும். अन्य परदेशी रह सकते हैं। ஆகினால நம்ம ஆவிக்குரிய தலைவர்களுக்கு நாம கீழ்ப்படிந்தா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா என்ன செய்யணும், நாம இருக்கணும். அவங்களுக்கு நன்றி உள்ளவரா நம்ம இருக்கணும். देखो हमारे आत्मिक जो नेता है उनको कंफर्टेबल लगकर अच्छे से उनके बात मान के चलना चाहिए हमें। பாஸ்டர் ஏஸ்டிபர் அவங்க என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறார். देखो पास्टर स्टीफन आत्मिक नेता मेरे थे, அவர் எல்லாமே என்னிடத்துல சொல்வார், நானும் எல்லாமே அவரிடத்துல சொல்லுவேன். देखो सारी बात मैं वो मुझे बताते हैं, मैं उनको बताता था। 2 மணி நேரமாச்சு நாங்க போன்ல பேசுவோம். देखो 2 घंटे हम फोन पे बात करते थे। ஒருபோது என்னுடைய காரியங்களால அவர் மனசு நோக்குற மாதிரி நான் நடந்து கொள்ளவே கிடையாது. देखो हमेशा उनके मन कष्ट वैसे मैं कभी बात नहीं किया हूँ। அதனால வந்துட்டு மைசூர் பாத்துல ஊழியர் செய்வது அங்க போனாரு. அது கடினமான ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை கூட நான் எதிர்த்து பேசாம முடியலன்னு சொல்லாம அது ஆண்டுடைய வார்த்தைன்னு சொல்லி அப்படி கீழ்ப்படிந்து வந்தேன். देखो मैसूर बाग में मैं कलीसिया को चलाता था, वहाँ पर उस जगह पे बोला अहमदाबाद में जाना है तो मैंने ना नहीं बोला, ऐसे भी आगे பைபிள் ஸ்கூல் படிக்கிற காரியத்துல இருந்து, देखो बाइबल कॉलेज के टाइम से ही, திருமண காரியத்துல இருந்து, देखो शादी के ஊழிய காரியங்கள்ல இருந்து, देखो सेवकाई அவர் என்ன சொல்றாரு அதுதான் மறு பேச்சே கிடையாது. देखो जो बोले वही और कुछ बोलना नहीं। ஏன்னா நான் அவருக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்கணும். देखो उस जगह पे धन्यवाद हृदय से रहना। நான் நன்றி உள்ளவனா இல்லாம நான் எவ்வளவுதான் ஊழியம் செய்தா கூட அந்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். देखो धन्यवाद हृदय से मैं ना हो तो कितनी भी सेवा करो तो परमेश्वर की எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் ஆண்டவர் அங்கீகரிக்க कितने மாட்டார். भी हम रेट चढ़ा परमेश्वर की करने नहीं। ஆகையால உங்களை யார் கர்த்தருக்குள்ள உங்களை நடத்தினார்களோ, देखो आपको जो परमेश्वर के अंदर चलाए, யார் உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கிறார்களோ देखो कौन आपके आत्मिक माता पिता है, அவங்களை நீங்க கனம் பண்ணுங்க. उनको आदर कीजिए, அவங்களுக்கு नன்றி உள்ளவங்களா आप இருங்க. उनको धन्यवाद हृदय से அவங்கள करो, கோபித்துக் கொள்ளாதீங்க. उनके ऊपर गुस्सा मत அவங்களுக்கு करो। நன்றி உள்ளவங்களா நீங்க இருப்பது என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. देखो आप उनको ऊपर धन्यवाद हृदय से, परमेश्वर की योजना है। நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துகிறாங்க. देखो हमारे आत्मिक मार्ग पे वो अगुवाई करते நமக்கு हैं, போதகர்களா இருக்கிறாங்க. उनको सिखाते हैं, நமக்கு ஊழியம் செய்கிறாங்க. उनको सेवकाई करते ஆகையால हैं। இப்படி போதகர்களாய் ஊழியக்காரர்களாய் தலைவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். तो ऐसे जो सेवक है उसको हमें नेता को हमें धन्यवाद நீங்க हृदय से பெருசா देना है। வெகுமானம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. देखो वो मूल्यवान பெருசா காணிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. पेट देने की आवश्यकता அந்த नहीं है। உள்ளத்துல அந்த நன்றி உணர்வு இருந்தா அதுவே போதும். जब अंदर एक धन्यवाद महसूस हो तो वही काफी है। ஆகையால தேவன் நியமிக்கிறார் யார் நமக்கு பெற்றோர்களாய் இருக்கணும்னு, देखो परमेश्वर निमित्त करते कौन माता पिता है, யார் நமக்கு ஆவிக்குரிய தலைவராய் இருக்கணும்னு ஆண்டவர் நியமிக்கிறாரு. देखो कौन आत्मिक माता पिता और नेता நமக்கு யார் ஆவிக்குரிய போதகராய் இருக்கணும்னு ஆண்டவர் நியமிக்கிறாரு. देखो कौन आत्मिक नेता होने से परमेश्वर எல்லாமே தேவன் நியமித்த காரியங்கள் தான். देखो सारा परमेश्वर निमित्त कार्य है ये। அதனால நான் ஊழியம் செய்து சென்னப்பட்டா 15 ஊழியம் செய்து அங்கிருந்து 23 வருடம் ஆயிடுச்சு. देखो चन्नापट्टा उस जगह पे सेवक है जो कि 23 साल हो गए इधर। அதனால அங்க போகும்படியான ஒரு வாய்ப்பு देखो கிடைச்சிச்சு. वहाँ जाने के लिए मौका मिला हमें। போய் பார்க்கும்போது அந்த அன்பு அப்படியே இருந்துச்சு. எவ்வளவு அன்பா அவங்க வந்து பேசுறது, அவங்க காரியங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்துச்சு. देखो उस जगह पे जैसे उस दिन में प्रेम से थे वैसे ही आज भी थे। அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்துறதை இன்னும் நினைக்கிறாங்க. देखो और हमें बहुत अच्छा लगता है। அதனால அவ்வளவு ஒரு அன்பு பரிமாறம், ஏழ்மையான ஜனங்க தான், அவ்வளவு அன்பான ஜனங்களா இருந்தாங்க. देखो कितने गरीब लेकिन बहुत प्रेम से रहते थे। 3 நாள் அவங்க மத்தியில இருந்து எங்களுக்கு போதல அந்த 3 நாள். देखो 3 दिन काफी नहीं था। அதுபோல உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரை, ஆவிக்குரிய தாயை நீங்க கனம் பண்ணுங்க. அது மட்டுமில்ல அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்க. அது ஒருபோதும் மறந்துடக்கூடாது. देखो आत्मिक माता पिता को आप आदर कीजिए, हमेशा धन्यवाद करो, कभी नहीं वो करना। நம்ம பெற்றோர்கிட்ட நீ என்ன செய்த அப்படின்னு சொல்லி கேட்கறது போல அவங்க கிட்டயே நம்ம கேட்க கூடாது. देखो हमारे माता पिता को पूछे आपने क्या कैसा में उनको नहीं पूछना है। ஆகையால நம்ம வந்துட்டு நான்காவது பார்க்கிறோம், நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். चौथा हम देखते हैं जो हमें भलाई करते हैं उसको हमें धन्यवाद देते हैं, हमें रहना நமக்கு है। படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. देखो पढ़ाई के लिए हेल्प किया நமக்கு हो। படிப்பு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், देखो पढ़ाई जो सिखाई टीचर्स, நமக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், देखो हमको जो ट्यूशन सिखाई இப்படி टीचर्स, எந்தெந்த நன்மைகள் யார் மூலமா பெற்றுக்கொண்டோமோ அவங்களுக்கு
அவங்களுக்காக அட்லீஸ்ட் மாதத்துல ஒரு முறை ஆகிலோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை ஆகிலோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். देखो जब हमें सिखाया उनके लिए आप महीने में एक बार या 15 दिन में एक बार उनके लिए प्रार्थना कीजिए. அதனால எங்க சயின்ஸ் சார் வந்து ஒரு நாள் பஸ்ல வந்துட்டு இருந்தார். देखो साइंस के सर एक दिन बस में आ रहे थे. நான் அந்த பஸ்ல போனேன். मैं भी उस बस में நான் கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்திருந்தேன். मैं कंफर्टेबल पे बैठा था. அவர் பஸ்ல ஏறினாரு, அவருக்கு உட்கார இடம் இல்ல. तो बस में चढ़ने के चढ़ने बैठने के सीट में था. நான் அவரை பார்த்த உடனே நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு டக்குனு எந்திரிச்சு நின்னுட்டேன். देखो उनको देखा तो मैं तुरंत खड़ा हो गया. அதனால அண்ணன் உட்கார் அப்படின்னாரு. देखो बैठ ऐसा बोला. நான் பாஸ் ஆர்டினேஷன் கூட ஆயிட்டு இருக்கு, எத்தனையோ வருடங்கள் ஆயிட்டு இருக்கு. देखो पास्टर ऑडिशन कितने दिन हो गए. அவரை சந்திக்கபடியான ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. देखो उनको देने के लिए मौका मिला. அப்புறம் வந்துட்டு அவருக்கு உடனே அவர் முன்னாடி நம்ம உட்கார மாட்டோம். देखो हम उनके सामने नहीं बैठते. உடனே அவர் உட்கார வச்சு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். देखो उनको बिठा के बहुत खुश हो गए. இடத்துல அவரும் பிரயாணம் பண்ணாரு. देखो मैं तो नहीं लगे मैं जा रहा था उसे. ரெண்டு பேரும் பஸ்ல இருந்து இறங்கணும். देखो दो जन बस में उतरे. வெகு நேரம் நாங்க பேசிக்கிட்டு देखो இருந்தோம். बहुत देर तक बात எனக்கு की. அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு அவரை பார்த்து. मुझे बहुत खुशी हुई उसको. ஆகினால அவங்க செய்த நன்மை எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் கூட ஞாபகம் வச்சுக்கிறீங்களா அப்படி? देखो उन्होंने जो भलाई की वो सब याद करके उनको बोला बहुत खुश हो गए. ஆகினால நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு अनेक ஸ்டூடண்ட் இருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு சயின்ஸ் சார் தான், அதெல்லாம் நான் மறக்க முடியாது சார். देखो आपको बहुत सारे स्टूडेंट लेकिन आप हम एक ही सर उसके लिए ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்க மனசை சந்தோஷப்படுத்துது. देखो छोटे-छोटे जो वचन उनको खुशी हो जाती है. ஆகையால இப்படி நம்ம நன்றி உள்ளவர்களா இருந்தா இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும், உள்ளத்துல இருந்தா தான் வாயில வரும். देखो जो धन्यवाद हृदय से रहेंगे जो हमारे हृदय के अंदर का वही मुंह के बाहर आएगा. ஆகையால இப்போ கூட எனக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வந்து தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. देखो अभी भी आत्मिक पिता है, ऐसे लोग हैं. अनेक காரியத்தை அவர்கள் ஆலோசனை கேட்பேன். देखो अनेक कार्य सलाह में पूछता हूं. ஆகையால சில பேர் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, அவங்க கூட ஃபோன் பண்ணி கேட்பேன் இதை எப்படி காரியத்தை செய்யறது. देखो कुछ लोग फॉरेन में रहते हैं तो मैं उनको पूछता ऐसे कैसा करना அவங்க पड़ेगा. ரொம்ப அழகான அனுபவத்துல இருந்து நல்ல அழகான ஆலோசனை சொல்லுவாங்க. देखो उनके अनुभव से अच्छी तरह सलाह में देंगे. இதை இப்படி செய்ய, ஷார்ட்கட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடும் ப்ராப்ளம் வாங்க. देखो आप ऐसा कीजिए ऐसे किसी से शॉर्ट हो जाएगा कीजिए. ஆகையால நம்ம பார்க்கும்போது நமக்கு யார் என்ன நன்மை செய்தாலும் ஒரு நிமிஷம் வீட்டுல உட்கார்ந்து யோசித்து பாருங்க. அந்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தான் வழி நடத்தினாரு. அதே போல அந்த நபர்களையும் நம்ம மறக்க கூடாது. அந்த நபர்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். देखो हमको जो इंसान ने मदद किया परमेश्वर ने नियमित किया उसकी वजह से मदद मिला तो हमें हमेशा उनको धन्यवाद देना है. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு வாலிபர் இருந்தாரு. देखो एक दिन देखो एक जवान था. அவருக்கு 36 வயதாக திருமணம் ஆகல. देखो 36 उम्र हो गई उनकी शादी नहीं हुई. அவங்க எத்தனையோ பெண்ணை பாக்குறாங்க, வந்து பார்க்கும்போது ஏதாச்சும் பிரச்சனையாடோ திருமணம் தடைப்பட்டுரும். देखो कितने भी लड़की को देखे तो कुछ भी रुकावट और शादी அவர் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்றாரு. अच्छा सॉफ्टवेयर के काम में करते हैं. நல்ல சம்பளம் வாங்குறாரு. अच्छा कमाते हैं. நல்ல வீடு இருக்கு. अच्छा घर है. நல்ல பெட்ரோல் இருக்குறாங்க. अच्छे माता पिता है. எல்லா வசதிகளும் அவருக்கு இருக்கு. सारे सब कुछ है उनके पास. நல்ல டேலண்டட் பர்சன். अच्छा टैलेंट पर्सन. முத பர்சனாலிட்டியா இருப்பார். अच्छा पर्सनालिटी. ஆனா பாத்தீங்கன்னா திருமண காரியங்கள் கைகூடி வரவே இல்லை. लेकिन शादी विवाह के हाथ में नहीं आ रही थी. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் உபவாசம் ஜெபம் வச்சாங்க. देखो एक दिन उपासना के प्रार्थना की. அந்த இடத்துல உபவாசம் நடந்துச்சு. उस जगह पे उपासना हुआ. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் ஒரு வெளிப்பாடு சொன்னார். देखो प्रभु के दास ने प्रकाशित किया. இந்த தடைகள் வந்து உங்களுக்கு நீங்கணும்னா देखो रुकावट हटे तो உங்களுக்கு யார நன்மை செய்தாங்களோ देखो आपको जो भला किए பேரெல்லாம் நீங்க எழுதி और नाम लिख के நீங்க அவங்க வீட்டுக்கு போய் நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. देखो उनके घर घर जाके थैंक्स ஒரு கிஃப்டோட போய் நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் एक சொல்லுங்க. गिफ्ट के साथ उनको थैंक्स बोलो. மறந்துட்ட காரியம் அல்ல. देखो भूल के कार्य இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். देखो जो याद हो அதெல்லாம் ஞாபகம் வச்சு அவங்களுக்கு போய் ஒரு gift கொடுத்து நன்றி சொல்லிட்டு வாங்க. देखो जो याद हो उनको लिख के गिफ्ट दे தடைகள் எல்லாம் நீங்கிடும். आपकी रुकावट हट जाएगी. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை வாலிபர் ஏற்றுக்கொண்டாரு. देखो प्रभु के दास ने जो बोला जवान हुआ 15 நாள் வரைக்கும் இதே வேலையை தான் செஞ்சாரு. देखो 15 दिन यही काम किया. ஒருத்தர் வீட்டை விசிட் பண்ணாரு. देखो घर पे जाके विजिट किया. gift கொடுத்தாரு. तो गिफ्ट दिया. எனக்கு இந்த காரியத்துல நன்றி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னாரு. देखो कार्य में आपने मदद किया आपको धन्यवाद. அவங்களா சொன்னா தம்பி நாங்க எதிர்பார்த்து எதுவுமே செய்யல. देखो भाई कुछ भी हम नहीं किया मदद नहीं किया. சந்தோஷமாயிட்டாங்க. बहुत खुश हो गए. மாத்தினா எல்லாமே வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாரு 15 நாள்ல. देखो 15 दिन में पूरा कंप्लीट किया. இன்னும் 15 நாள்ல திருமண காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்து. देखो 15 दिन के बाद सारी शादी में வாழ்க்கையில अनेक தடை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன காரியத்தை நம்ம மறந்ததுனாலதான் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்படுகிறது. देखो अपने जीवन में देखो तो छोटी-छोटी कार्य में धन्यवाद नहीं कहा इसके लिए रुकावट आ रही है. தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டீங்களா? தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. देखो प्रभु जी को धन्यवाद कहना भूल गए तो धन्यवाद बोलो. பெற்றோருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டீங்களா? பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க. देखो माता पिता को धन्यवाद कहने के लिए भूल गए तो धन्यवाद बोलो. ஆவிக்குரிய வந்துட்டு ஆவிக்குரிய பெற்றோருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டீங்களா? நன்றி சொல்லுங்க. देखो आत्मिक माता पिता को अपने धन्यवाद ना बोला तो धन्यवाद बोलो. நன்மை செய்த வந்துட்டு எல்லாருக்கும் நீங்க
நன்றி சொல்லுங்க. आपको जितनों में भी भलाई की उनको धन्यवाद। அப்பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி देखो போயிடும். आपकी जीवन की रुकावट हट நாம जाएगी। ஒருவருக்கு ஒரு தயவாயும் இரக்கம் உள்ளவர்களாக நாம இருக்கணும்னு சொல்லி எபேசியர் 4:32 சொல்லப்படுகிறது. देखो दयावान से हमें रहना ऐसे विषय में कहा गया है। நமது வாழ்க்கையில் உதவி செய்யும் உறவினர்கள், देखो हमारे जीवन में जो मदद किए वो लोग, நம்ம உறவினர்களை கூட நம்ம விட்டுடக்கூடாது. देखो हमारे रिश्तेदार को भी அவங்க மூலமா ஏதாவது நன்மை நமக்கு உண்டாயிருந்தா देखो उनके द्वारा भलाई हो तो அவங்களுக்கு நாம நன்றி उनको சொல்லணும். हमें धन्यवाद कहना அதே போல நண்பர்கள், ऐसे मित्र அநேக முறை நமக்கு உதவி देखो செஞ்சிருப்பாங்க. मित्र लोग अनेक बार धन्यवाद அவங்களை நம்ம ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. कभी भी हमें नहीं भूलना है। நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் देखो हमारे घर में हुए நமக்கு நன்மை செய்திருக்கலாம். देखो लोगों ने அதை நம்ம ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. कभी भी नहीं भूलना है। ஆகலாம் நான் எப்போ பெங்களூர் போனாலும் ஏர்போர்ட்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. देखो हम जब बेंगलोर में जाएंगे तो फ्रेंड्स का बहुत वेलकम करेंगे। கொரோனா டைம்ல பெங்களூர் போனா வந்து ஏர்போர்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் கூட காணோம். देखो कोरोना के टाइम पे क्या तो कोई फ्रेंड्स नहीं थे वहां எங்க அண்ணா பல ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். देखो मेरे भाई को कॉल करते रहते थे। வந்துட்டு நான் அவரை வந்துட்டு வர வேணாம்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். देखो मैं ना बताने ऐसे मैंने उनको बोला ஃப்ரெண்ட் வரேன்டா ஒருத்தர் ஆளை காணோம். देखो फ्रेंड लोग आऊंगा वाले कोई भी नहीं आया। லேட்டா தான் இங்க கிளிக் ஆச்சு. அவங்க பயப்படுறாங்க, கொரோனான்னு சொல்லி பயப்படுறாங்க. देखो थोड़ी देर में बाद जाते कोरोना इसके लिए डर रहे हैं। ஏன்னா நான் வேற நார்த் இந்தியால இருந்து போயிட்டு இருக்கிறேன். देखो मैं भी नॉर्थ इंडिया से जा रहा हूं। ஃபோன் பேசுறாங்க, வந்துட்டு ரிசீவ் பண்ண யாருமே வரல. देखो फोन कॉल कर रिसीव करने कोई भी नहीं आया। அப்ப எங்க அண்ணா வந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. நான் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு கரெக்டா ஏர்போர்ட்க்கே வந்துட்டேன். देखो मैं भाई ने फोन कॉल किया तो रिस्पांस करके आ गया। ஒண்ணுமே யோசிக்கல. कोई भी विचार नहीं किया। மாஸ்க் கூட போடல. मास्क भी नहीं पहना। உடனே வந்து என்ன வந்துட்டு என்ன செஞ்சாரு வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு சும்மா தூக்கி கால்ல வச்சிட்டு உடனே கூட்டிட்டு போனாரு. देखो सेकंड ईयर के ऊपर सारे वो सब लेके और मुझे लेके चले गए। நான் அவரை பார்த்த வித்தியாசமான ஒரு அன்பா இருந்துச்சு. देखो मैं देखा बहुत अलग प्रकार का प्रेम था। சிநேகிதன் எல்லா காலத்துல சிநேகிப்பான். ஆனா சகோதரன் ஆபத்து காலத்துல சகோதரன் செய்வானா நம்ம உதவி வந்து சகோதரன் தான் கூட நிற்பான். देखो मित्र हर समय में वो करेगा लेकिन भाई जो अंतिम समय में ही मदद करेगा। நான் கேட்டேன் உங்களுக்கு பயம் இல்லையா? देखो मैंने मुझे तो डर नहीं था। அதெல்லாம் பார்க்கலாமா? अरे वो सब देख लेंगे அப்படின்னு கூட்டிட்டு போல. ऐसे देखेंगे। அது மாதிரி கூட பிறந்த உறவுகளை நம்ம விட்டுடக்கூடாது. देखो खुद के जो भाई बहन को नहीं छोड़ देना। அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி நம்ம குடும்பத்தை நம்ம விட்டுடக்கூடாது. देखो भाई बहन को नहीं छोड़ देना। ஏதாவது நன்மை நமக்கு செஞ்சிருப்பாங்க கண்டிப்பா. कैसे रूप में हम लोगों ने भलाई की है। அதை கூட நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். देखो उसको भी याद करके उनको धन्यवाद அதை देना குறித்து चाहिए। நம்ம நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். देखो उसके बारे में धन्यवाद देने वाले होने ஐந்தாவது चाहिए। நம்ம பார்க்கிறோம் எல்லா மனிதர்களுக்காக நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்க देखो வேண்டும். पांचवा में सारे मनुष्य में धन्यवाद देने से எல்லா மனிதருக்காக விண்ணப்பங்களும் ஜெபங்களும் ஸ்தோத்திரங்களும் நம்ம செய்ய வேண்டும். देखो सारे मनुष्य के लिए प्रार्थना विनती और करना चाहिए। என்ற 1 தீமோத்தேயு 2:1 நம்ம பார்க்கிறோம். एक तिमोथी में कहा गया है। அதனால இன்னைக்கு நீங்க வீட்ல போயிட்டு உட்கார்ந்து ஒரு புத்தகத்துல நோட் புத்தகத்துல எழுதுங்க. देखो घर पे जाके नोटबुक में आप लिखिए। யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் நன்மை செஞ்சாங்க, देखो कुछ किसने आपको भलाई की हो। யாரெல்லாம் தீமை செஞ்சாலும் உடனே எழுதிடுவோம். देखो जो जो गलत किया वो लिख देंगे। அதை யார் தீமை செஞ்சா அதை எழுதாதீங்க. देखो जो गलत किया उसको அதெல்லாம் मत लिखिए। மன்னிச்சு மறந்து விட்டுடுங்க. वो भूल के ஆனா माफ। யார் உங்களுக்கு என்ன நன்மை செய்தார்களோ देखो जो आपको भलाई की அதெல்லாம் நீங்க எழுதி வைங்க. लिख के रखिए। என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்குது எதுனா இயேசுவானவர் எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சார். देखो मैं आत्मिक नेता जो है उनको भी मैं धन्यवाद के लिए प्रभु यीशु मसीह के बारे में சத்தியத்துல என்ன நடந்தது सत्य ने मुझे चला அது है। ஒன்றுக்காக நான் நன்றி உள்ளவனாவே இருக்கிறேன். देखो इसके लिए मैं धन्यवाद அவரை விட்டு நான் கடைசி வரைக்கும் நான் விலகவே இல்லை. देखो अंतिम तक में नहीं हटा हुआ। அவரே மறித்துட்டார். वो मर गए। ஆனாலும் அந்த ஸ்தாபனத்திலிருந்து அந்த நன்றி உணர்வுக்காக ஸ்தாபனத்திலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். देखो धन्यवाद इससे जो स्थापना में रहकर मैं सेवकाई को करता हूँ। ஆகையால இப்படி நன்றி உள்ளவங்களா நாம இருக்க வேண்டும். देखो धन्यवाद से होने ஒரு चाहिए। நோட்புத்தகத்துல எல்லாம் எழுதுங்க. एक नोटबुक में சில लिखिए। நேரத்துல உங்களுடைய மனைவிக்கே நன்றி சொல்ல மறந்துட்டு இருப்பீங்க. देखो उस समय आपके पत्नी को भी ஒரு கணவனுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டு देखो இருப்பீங்க. अपने पति को भी नहीं बोला हो। உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்ல आपके மறந்துட்டு माता இருப்பீங்க. पिता को भी भूल गए हो। யாரெல்லாம் என்ன நன்மை செய்தாங்களோ அந்த நன்மைலாம் எழுதி வைத்து முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. देखो जिसने भी आपको भलाई की हो आप उनको लिख के रखे हो। சம்பந்தப்பட்ட